ஷாலோம், பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 36 அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 36 அதிகாரத்தை தியானிக்கும் போது செலோபியாத்தின் குமாரத்திகளின் காணியாட்சியை பற்றியதான சில கட்டளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே எண்ணாகமம் 27 அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே இவர்கள் தங்களுக்கு நிலம் வேண்டும், தங்கள் தகப்பனுடைய காணியாட்சியிலே தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் இங்கே அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் அவர்கள் திருமணம் செய்யும் போது வேறு கோத்திரத்தில் மனம் புரிந்தால் அந்த காணியாட்சிக்குள்ளே கடந்து சென்று விடுமே. ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் கேட்டார்கள். ஸோ இந்த கேள்விக்கும் தேவனுடைய பதில் கொடுக்கப்படுகின்றது. மோசே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். அவர்கள் அந்த ஆலோசனைக்கு கட்டுப்பட்டனர். அந்த செலோபியாத்தின் குமாரத்திகள் தங்கள் வம்சத்திலேயே தங்கள் பிதாவின் சகோதரரின் குமாரரையே மணந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. எனவே அவர்கள் காணியாட்சி அந்த கோத்திரத்திலேயே நிலைத்திருந்தது. சபையில் ஏற்படும் பிரச்சனைகள், குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் ஜெபத்துடன் நாமே பேசி தீர்த்து கொள்ளும் பொழுது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். இங்கே செலோபியாத்தின் குமாரத்திகளை பாருங்கள், எத்தனை ஒரு ஞானமாக மோசையிடம் கொண்டு சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள். நம்முடைய விசுவாச ஐக்கியங்களுக்குள்ளும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும் மனபேதங்கள் ஏற்படும் போது விசுவாசத்திலே வளர்ச்சி பெற்றவர்கள் உட்கார்ந்து பேசி சரியான ஆலோசனை செய்து தீர்த்து கொள்வதே சிறந்தது. பல சமயங்களிலே நாம் நம்முடைய உரிமைக்காக பேசுகிறோம், போராடுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கைதியை போல் நிற்கும் போது தன்னுடைய உரிமைக்காக அவர் பேசாமல் நாம் நியாய தீர்ப்பிலிருந்து விடுபடுவதற்காக மௌனமாக அத்தனையும் பொறுமையோடு சகித்தார் அல்லவா? ஆகையினாலே அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய நியாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எண்ணாகமம் புத்தகத்திலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலர் பல்வேறு குணமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு சேனையாக தேவன் உருவாக்கினார் அல்லவா? இஸ்ரவேலை நெறி தவற செய்ததும் தண்டனைக்குள்ளாக்கியதும் விசுவாசத்தில் ஒரு ஆழமில்லாத ஒரு தன்மையானது, பேராசை, அதிருப்தி, இச்சை என்று எண்ணாகமம் புத்தகத்தின் மூலமாக தேவன் நமக்கு எச்சரிப்பு ஏராளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், இஸ்ரவேலராகிய அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அங்கே இருந்து தேவனுடைய வசனம் நமக்கும் போதிக்கப்பட்டதல்லவா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார். காரணம், தன்னுடைய உடன்படிக்கையும் அன்பையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படி செய்தார். நம் பாவத்திற்காக தனது ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் நம்மையும் நேசிக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த நாள் வரை எந்த விசுவாசத்தை நம்பி நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, இயேசு நம் பாவத்திற்காகவும் மரித்தார். நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இஸ்ரவேலருடைய வனாந்தர அனுபவங்கள் நமக்கு உண்மையாகவே நல்ல பாடங்களாய் அமைந்திருக்கின்றன. அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய அவிசுவாசம், பழைய பாவத்தின் மீது ஆசை, முறுமுறுத்தல், தேவ ஊழியர்களை எதிர்த்தல், தேவனுக்கு விரோதமாக இருப்பவர்களிடம் சேர்ந்து வாழ்தல், தேவனுடைய சபைக்கு முரண்பாடாக இருப்பது, தேவ சித்தத்துக்கு முரண்பாடாக செயல்படுவது, சுயநலமிக்க ஒரு வாழ்க்கை வாழ்வது, இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். சபை என்பது தேவனுடைய ஒரு சொத்து. உண்மையான விசுவாசிகளின் விசுவாசத்தை யாராலும் நம்ம எந்த சக்தியாலும் அளிக்க முடியாது. விசுவாசிகளை தேவன் தன்னுடைய இரத்தத்தினாலே தெரிந்து கொண்டார். இந்த விசுவாசிகளின் ஐக்கியத்தினாலே உள்ள ஸ்தாபனங்கள், ஊழியங்கள், இவை அனைத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரின் சித்தம் செய்யும்படியாக நாம் செயல்பட வேண்டுமே தவிர நம் சொந்த நலனுக்காக நாம் செயல்படாதிருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, கடந்த பல நாட்களாக எண்ணாகமம் புத்தகத்தை சிந்தித்து தியானிக்க கிருபை கொடுத்தீங்க ஐயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் எகிப்திலிருந்து ஒரே இரவில் வெளியே கொண்டு வந்தாலும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு, வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன் அப்பா அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்களை அவர்களுக்கும் எங்களுக்கும் இதன் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்தீரே. எங்களுக்கும் இன்னமும் அந்த எதெல்லாம் நாங்கள் உமக்கு பிரியமில்லாததை விட்டு விடணுமோ, எதை நாங்கள் ஒழித்து விடணுமோ, எதை நாங்கள் உம் பக்கத்தில் சேர முடியாமல் இருக்கிற அந்த காரியங்களை அப்புறப்படுத்த வேண்டுமோ, அப்படிப்பட்ட கிருபைகளெல்லாம் நீங்கப்பா, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எங்ககிட்ட இருக்குமானால் எல்லாவற்றையும் முற்றிலும் எடுத்து போட்டு உங்களுடைய கிருபையை நீங்கள் எங்களுக்கு தாங்க ராஜா.
அந்த உணர்வுள்ள வழியை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை அப்பா எங்களை அந்த விசுவாசத்திலே பரிசுத்தத்திலே ஊன்ற கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. வாஞ்சியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து இன்னும் உம்மோடு உயரத்தக்கதாகவும் நித்தியமாக அப்பா அந்த ஆசிர்வதிக்கப்பட உடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமீன்.